இன்றைய மனப்பாட வசனம். தர்தான் ஆசிரிய ராஜாவாகிய சர்கோயினாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே கர்த்தர் ஆமோத்சின் குமாரனாகிய எசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பாவின் மேலும் வரும் 3ஆம் வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாகிய என் ஊழியக்காரனாகிய எசாயா வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்து போகிறது போல, அசிரிய ராஜா தான் சிறைப்பிடிக்கப் போகிற எகிப்தியரும் தான் குடிவிலக்கப் போகிற எத்தியோப்பெருமாகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கமுண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். எசாயா 20வது அதிகாரம்